ஹாய் வீவர்ஸ், உங்கள் வசந்தசேகர். இன்றைக்கி கவி சக்கரவர்த்தி கம்பரை பற்றி தான் பேச போகிறோம். இவர் கிபி 1180ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞருங்க. மிகப்பெரிய கவி சக்கரவர்த்தி இவர். இவர் ராமாயணத்தை எழுதியிருக்கிறார். தமிழில் ராமாயணத்தை அங்கே துளசிதாசர் எழுதின ராமாயணத்தை தான் இவர் தமிழ் மொழிபெற்றிருக்கிறார். அப்படி ஒரு கற்பனை திறன் மிக்க ஒரு மிகப்பெரிய கவி சக்கரவர்த்தி. இவருக்கு நிறைய பட்டம்லாம் இந்த கவி சக்கரவர்த்தின்னு பட்டம் இருக்குது. இன்னும் ஏகப்பட்ட பட்டங்கள்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. இவரை இப்படியெல்லாம் புகழ்வாங்க. கம்பன் வீட்டு கட்டுத்தெருவும் கவி பாடும் அப்படிலாம் எழுதியிருக்காங்க. இவர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தால வட்டம் தேரழுந்தூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்ததாகவும் சொல்கிறாங்க. அப்போ தஞ்சாவூர் திருவளந்தூர், தஞ்சாவூருக்கு அருகில் இருக்க திருவளந்தூர் ஊர்லேயும் பிறந்ததாக சொல்கிறாங்க. சரியான அந்த ஒரு ஊர் பேர் தமிழ் அறிஞரெல்லாம் கண்டுபிடிக்க முடியல. அப்படி ஒரு காலகட்டமாக தாங்க இருக்குது. அந்த காலத்தில் இந்த படையெடுப்பு அதிலெல்லாம் எல்லாத்தையும் அந்த பழைய குறிப்புகளெல்லாம் எரித்து சாம்பலாகிட்டு இருக்காங்க. அடிக்கடி படையெடுப்பு ரொம்ப பாதிக்கப்படுது நம்ம தமிழ்நாடு தாங்க. இந்தியா தான் நிறைய வரலாற்று தமிழ் இலக்கியங்கள்லாம் நிறையா காண போயிடுச்சு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் அதில் மிஞ்சி போனது தான். இந்த சோழர்கள், நம்ம ராஜராஜ சோழன்லாம் அந்த புத்தகங்களை சேகரித்து அந்த புத்தகத்தை தான் நம்ம இப்பெல்லாம் இருக்கிறத ஒளிச்சோடையெல்லாம் அதை மொழிபெயர்த்து அதை தான் நம்ம இப்போ மிஞ்சி போனதை தான் படிச்சுட்டு இருக்கிறோம். தமிழ் இருக்குது. இந்த கம்பர் அவருடைய காலத்தில் இவர் ஒரு கம்பராமன் எழுதினார், இன்னொருத்தர் ஒன்று எழுதினார். ரெண்டுக்கும் மிகப்பெரிய போட்டி ஆகி போச்சு. இது அரங்கேற்றம் எங்கே பண்ணாருன்னா, நம்ம திருச்சிக்கு அருகில் இருக்கிற ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கு இல்லையா, கோயில் உள்ளேயே அரங்கேற்றம் இது ஒன்று இருக்குது. அங்கே தான் அரங்கேற்றம் பண்ணார். இதில் இவர் தான் ஜெயிச்சார், கம்பர் தான் ஜெயிச்சாருங்க. அந்த இன்னும் அந்த தோற்று போன அந்த ராமாயணமும் இப்போ தஞ்சாவூர் சர்வோஜி நூலகம் இருக்கு இல்லையா, அங்கே இருக்குது. அந்த ராமாயணமும் இருக்குது. போனாக்க படித்து பார்க்கலாம். அதில் இவர் தான் அவர் கற்பனை திறனும் ஒரு அறத்தை பற்றி அப்படி ஒரு தெளிவாக எழுதினால இந்த கம்ப ராமாயணம் தான் அந்த காலத்து ராஜாக்களால், சோழ ராஜாக்களால் இயக்கப்பட்டது. இந்த கம்பர் இவரை பற்றி நிறைய விஷயங்கள் நிறையா சொல்கிறாங்க. ஏகப்பட்டது இருக்குது. அதில் ஒரு விஷயம் மட்டும் சொல்லலாம். இவர் ஊர் விட்டு ஊர் போயிட்டுருக்காருங்க. இப்போ போயிட்டு இருக்கும்போது அந்த ஏற்ற இறக்குறாங்க. அப்போ தண்ணி அவங்க ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க. அந்த பாட்டை இவர் கேட்டுக்கிட்டே போகிறாரு. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த பாட்டை நிப்பாட்டிடுறாங்க. அவர் பாட்டு என்ன போகிறாங்கன்னா, மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீர் அப்படின்னு சொல்லி அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னத்தை முடிக்க போகிறாங்கன்ட்டு இவருக்கு நின்று கேட்குறாரு. அதுக்குள்ளே அங்கே ஒருத்தன் வேலை செஞ்சாங்கப்பா, பொழுது போச்சு, வாங்க போகலான்னு சொல்லிட்டு போய்ட்றாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல, இதுக்கப்புறம் எப்படி முடிக்க போகிறாங்க அப்படின்ட்டு. இவர் அங்கேயே தங்கிட்டாருங்க. அந்த கிராமத்தில் அந்த ஒரு மரத்தடியில் தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் அவங்க வராங்க. மறுபடியும் அந்த பாட்டை ஆரம்பித்து செங்கதிரோன் அப்படின்ட்டு அது முடியுது. அதை கேட்டு தாங்க போனார். பாருங்கள், ஒரு மிகப்பெரிய கவி சக்கரவர்த்தி, ஒரு ராமாயணத்தை எழுதினவர், எப்படிலாம் இருந்திருக்காங்க பாருங்கள். இன்றைக்கெல்லாம் நினச்சா நம்மளுக்கே புல்லரிக்குது. அந்த மாதிரி இருக்குது இந்த கம்பர். இந்த கம்பரை பற்றிய தகவல்லாம் இன்னும் நிறையா இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.